அனைவருக்கும் வணக்கம். வெல்வது நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுபடி 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்ஸ் நம்ம பார்த்து வந்துட்டு இருந்தோம். ஸோ அதுபடி லாஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 8th லெசனுடைய நிதி ஆயோக் கான்செப்ட்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஸோ அதோட கண்டினியூவேஷனா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் சொல்லக்கூடிய இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட நில சீர்திருத்தங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நிலம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு செல்வமாக கருதப்பட்டுச்சு. ஸோ அதாவது வெறும் அரிசி கோதுமை போன்ற பயிர்களை விளைவிக்கிறதுக்கானதா மட்டும் நிலம் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படாம அந்த காலகட்டத்தில் தொழிலாளர்கள் மற்றும் குத்தகை விவசாயிகளுடைய தொழிலாளர்கள் மற்றும் குத்தகை விவசாயிகள் மீது அதிகாரத்தை செலுத்துறதுக்கான ஒரு கருவியாகவும் பாத்தீங்க அப்படின்னா இந்த நிலம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது. ஸோ இதனாலேயே பிரிட்டிஷ் காலகட்டத்தில் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட்னு சொல்லக்கூடிய நிரந்தர குடியிருப்பு சட்டம் அண்ட் நில ஒழுங்குமுறை சட்டம்னு சொல்லக்கூடிய லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட் போன்ற பல சட்டங்கள் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. எதுக்காக? மெயினா தொழிலாளர்கள் மற்றும் குத்தகை விவசாயிகளுடைய நலனுக்காக பல சட்டங்கள் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. பட் ஆனா பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் ஸோ உடைமையாளர்களுக்கும் குத்தகை விவசாயிகளுக்கும் இடையிலான மோதல்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அது லேண்ட் ஓனர்ஸ் அவங்களுக்கு அந்த குத்தகை விவசாயிகள் சொல்லக்கூடிய டெனன்ஸ்க்கும் இடையில பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் வந்துச்சு. ஈவன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மோதல்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்தது. இன்ஃபேக்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகு அது ஒரு மிக முக்கியமான ஒரு சிக்கலாகவும் கூட இருந்தது. ஓகேங்களா? ஸோ லேண்ட் ஓனர்ஸ்க்கும் டெனன்ஸ்க்கும் இடையில இருந்த அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதெல்லாம் தீர்க்கிறதுக்காக பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டும் நிறைய மெஷர்ஸ் அப்படிங்கிறத முன்னெடுப்புகள் அப்படிங்கிறத எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நாடு விடுதலை அடைந்த காலகட்டத்தில் நிலம் அப்படிங்கிறது ஒரு சிலர் கைகளில் மட்டுமே தான் இருந்துச்சு. முக்கியமான பிரச்சனை என்ன இருந்தது அப்படின்னா இந்தியா ஃப்ரீடம் வாங்கின காலகட்டங்கள்ல நிலம் அப்படிங்கிறது ஒரு சில பேர்கிட்ட மட்டுமே குமிஞ்சிருந்தது. விச் மீன்ஸ் எல்லார்கிட்டையும் நிலம் பரவலாக கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ நிலமற்ற விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் சுரண்டப்படுவதற்கு விட்டு சென்றது. அப்போ நிலம் அப்படிங்கிறது ஒரு சில குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் கிட்ட மட்டுமே இருக்கு அப்படிங்கும் போது நிலம் இல்லாத ஏழை தொழிலாளர்களா இருக்கலாம், இல்ல விவசாயிகளா இருக்கலாம், அவங்க அதிகமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டாங்க, சுரண்டப்பட்டாங்க. இதனால ரூரல் ஏரியாஸ் கிராமப்புற பகுதியில சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் இன்இக்வாலிட்டின்னு சொல்லக்கூடிய சமூக மற்றும் பொருளாதார சமத்துவமின்மை அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ இந்தியா விடுதலை அடைந்த தருணத்துல நாட்டினுடைய பல இடங்கள், குறிப்பா தெலுங்கானா, திருவிதாங்கூர், ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் நில சீர்திருத்தம் சம்பந்தமா நிறைய கிளர்ச்சிகள் சொல்லக்கூடிய போராட்டங்கள், ரயாட்ஸ் அப்படிங்கிறது வெடிக்க ஆரம்பிச்சது. ஸோ அப்போ பிரிட்டிஷ் காலகட்டத்தில் நிறைய சட்டங்கள் போடப்பட்டது. பட் ஆனா அது எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இந்தியா ஃப்ரீடம் வாங்கினதுக்கு பிறகு இருந்த முக்கியமான ஒரு பிரச்சனையா இருந்ததே இந்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். மெயினா லேண்ட் ஓனர்ஸ்க்கும் சொல்லக்கூடிய குத்தகை விவசாயிகளுக்கும் இடையில நடந்த முக்கியமான பிரச்சனைகள் தான். சோ என்னாச்சுன்னா ஒரு நிலம் அப்படிங்கிறது ஒரு சில குரூப் ஆஃப் கம்யூனிட்டி பீப்புள் கிட்ட மட்டுமே குமிஞ்சு கிடது. இதனால அது நிலம் இல்லாத விவசாயிகள், தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டாங்க. சோ ரூரல் ஏரியால சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் இன்இக்வாலிட்டின்னு சொல்லக்கூடிய சமூக பொருளாதார சமத்துவமின்மை அப்படிங்கிறது ஏற்பட காரணமா இருந்தது. சோ இதனால பல இடங்கள்ல, குறிப்பா தெலுங்கானா, ட்ரவாங்கூர்னு சொல்லக்கூடிய திருவிதாங்கூர் அண்ட் தமிழ்நாட்டுடைய ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் போன்ற பகுதிகளில் ஆங்காங்கே சில போராட்டங்கள் அப்படிங்கிறது வெடிச்சது. சோ இந்த தருணத்துலதான் நில உடைமையாளர்கள் தங்களிடம் அதிகமாக உள்ள உபரி நிலங்களை தானமாக வழங்கும் பூமிதான இயக்கம்னு சொல்லக்கூடிய பூதான் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ யார் யார்கிட்ட எல்லாம் அதிகமா நிலம் இருக்கோ அந்த லேண்ட் ஓனர்ஸ் என்ன பண்றாங்க, அதிகமா இருக்கக்கூடிய நிலங்களை லேண்ட் இல்லாத தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வழங்க ஆரம்பிச்சாங்க. இதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் ஆச்சாரியா வினோபா பாவேயால தொடங்கப்பட்ட பூதான் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பூமிதான இயக்கம். சோ இதே மாதிரி இவ்வாறு பெறப்பட்ட உபரி நிலங்கள் நிலமற்ற ஏழைகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. சோ ஏழை விவசாயிகளுக்கு உதவும் வகையில சர்வோதய இயக்கம் அப்படிங்கிறதும் தொடங்கினாங்க. எதுக்காக அப்படின்னா ஏழை விவசாயிகளுக்கு உதவுறதுக்காக கூட்டுறவு சங்கங்கள்னு சொல்லக்கூடிய கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு சர்வோதய இயக்கம் அப்படிங்கிறது தொடங்கப்பட ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ நிலம் இல்லாதவங்களுக்கு அதிகமா நிலம் வச்சிருக்கக்கூடிய லேண்ட் ஓனர்ஸ் நிலங்களை வழங்குறதுக்கான பூதான் மூவ்மெண்ட்டும், அந்த ஏழை விவசாயிகளுக்கு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் மூலியமா அந்த நிலங்களை வழங்குறதுக்கு சர்வோதய இயக்கமும் தொடங்கப்பட்டதா இருந்தது. ஸோ அப்படி இந்த பூமிதான இயக்கமும் சர்வோதய இயக்கத்தையும் தமிழ்நாட்டுல முக்கியமா பரவலாக்குறதுக்கு முக்கியமா 2 பேர் காரணமா இருந்திருப்பாங்க. ஒருத்தர் யார் அப்படின்னா ஜெகநாதன் மற்றும் இன்னொருத்தவங்க கிருஷ்ணமால் ஜெகநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தம்பதி தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பூதான் மூவ்மெண்ட்டையும் சர்வோதய இயக்கத்தையும் ரொம்ப தீவிரமா பரப்புறதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகு 1950 இருந்து 60 காலகட்டங்கள்ல நில உச்சவரம்பு சட்டங்கள் பல மாநிலங்கள் இயற்றப்பட்டது. அண்ட் அது மட்டும் இல்லாம மத்திய மாநில அரசுகள் அதுல தீவிர முயற்சி எடுத்திருப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நிலம் ஏக்கர் நிலங்கள் தான் எல்லாரும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் சீலிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நில உச்சவரம்பு சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்பட்டது. அது ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபாடு இருந்தாலும் பட் ஆனா 1950s and 60s காலகட்டங்கள்ல இந்த லேண்ட் சீலிங் ஆக்ட் அப்படிங்கிறத எனாக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதிகமா நிலம் இருக்கிறவங்க கிட்ட இருந்து நிலங்கள் பிரித்து நிலம் இல்லாதவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஒருத்தவங்க அதிகபட்சம் இவ்வளவு ஏக்கர் நிலங்கள் தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிற லேண்ட் சீலிங் ஆக்ட் அப்படிங்கிற நில உச்சவரம்பு சட்டமும் கொண்டு வரப்பட்டது. அப்போ நில சீர்திருத்தங்கள்னு சொல்லக்கூடிய லேண்ட் ரிஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 டிவிஷன்ஸ் நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் டிவிஷன் என்ன அப்படின்னா குத்தக விவசாய முறை சொல்லக்கூடிய டெனட்ஸ் சம்பந்தமான ஆக்ட்
சட்டங்கள் அப்படிங்கறத எனாக்ட் பண்றது. ஸோ குத்தகை விவசாயிகளுக்கு நலன் பெறுவது மாதிரியான சட்டங்களை ஏற்றுவது. ஸோ அப்படி அந்த சட்டங்கள் ஏற்றது மூலியமா குத்தகை விவசாய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது என்ன செய்யப்பட்டது அப்படின்னா முறைப்படுத்தப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே என்ன செய்யப்பட்டது அப்படின்னா ரெகுலேஷன்ஸ் மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் முக்கியமா ஒட்டுமொத்த லேண்ட் ரிஃபார்ம்ஸையும் 4 டிவிஷன்ஸா நம்ம பிரிக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெனன்ட்ஸ்னுடைய பாதுகாப்புக்காக ஆக்ட்னு சொல்லக்கூடிய சட்டங்களை எனாக்ட் பண்றது, அந்த ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்களை ரெகுலேட் பண்றது, முறைப்படுத்துறது சம்பந்தப்பட்ட விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் படுத்துது. அடுத்து ரெண்டாவது அபாலிஷன் ஆஃப் த இன்டர்மீடியேட்டரிஸ் சொல்லக்கூடிய இடைத்தரகர்களை தடை செய்யும் நில சீர்திருத்த சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ ஜமீன்தாரர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கல்டிவேட்டர்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இடைத்தரகர்களை முழுக்க தடை செய்யக்கூடிய அந்த நில சீர்திருத்த சட்டங்கள் அப்படிங்கிறதும் எனாக்ட் பண்ணப்பட்டது. ஸோ அப்போ பிரிட்டிஷ் காலகட்டத்தில் ஜமீன்தார்களுக்கு கீழே பணியாற்றிய இந்த இடைத்தரகர்கள் குத்தகை வாரம் வசூலிக்கும் போது அரசுக்கு அளிக்க வேண்டியதை விட மிக அதிகமான பங்கினை எடுத்துக்கொண்டு உபரியை தமக்காக வைத்துக் கொண்டனர். ஸோ அப்போ ஜமீன்தாரருக்கு கீழேயும் அந்த நிலமில்லாத விவசாயிகளுக்கு நடுவில் இருக்கிற இந்த இன்டர்மீடியட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வாரம் கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுப்பாங்க. அப்போ கவர்மெண்ட்க்கு கொடுக்கறதுல கொஞ்சம் கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகமா எடுத்துப்பாங்க. அப்போ எந்த விதமான உழைப்புமே இல்லாம நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜமீன்தாரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா விவசாயிகளுடைய உழைப்பை சுரண்டிடுறாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த இன்டர்மீடியட்ஸ் அபாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருந்து. ஸோ 1958க்கு முன்னாடியே பல மாநிலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்மீடியட்ஸ் சொல்லக்கூடிய இடைத்தரகர்களுக்கு தடை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது. அடுத்து மூன்றாவது நில சீர்திருத்த சட்டங்கள் ஒருவர் எவ்வளவு நிலத்தை உரிமையாக வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது சம்பந்தமா வச்சிருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா லேண்ட் சீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்போ ஒருத்தர் அதிகபட்சம் இவ்வளவு ஏக்கர் நிலங்கள் தான் வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் சீலிங் ஆக்ட்னு சொல்லக்கூடிய நில உச்சவரம்பு சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்பட்டது. நான்காவது பிரிவு நில சீர்திருத்த சட்டங்கள் நாம் மாறுபட்ட நிலங்களை வைத்திருப்பது தொடர்பானதாகும். ஸோ இது மூலியமா பாத்தீங்க அப்படின்னா அதிக வேளாண்மை துறையில அதிக விளைச்சல் பெறுவதையும் வறுமை குறைப்பையும் நோக்கமாக கொண்டு பிரிவு நில சீர்திருத்த சட்டங்கள் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. ஸோ ஒவ்வொருத்தர் ஒரே மாதிரி நிலங்கள் வச்சிருக்க மாட்டாங்க, மாறுபாடு இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களை கொண்டு வந்தாங்க. இது மூலியமா வேளாண்மை துறையில் அதிக விளைச்சலையும் வறுமையையும் நம்மளால குறைக்க முடியும் அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. இதுதான் லேண்ட் ரிஃபார்ம்ஸ்ல மேற்கொள்ளப்பட்டிருந்த முக்கியமான 4 பிரிவுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி விடுதலைக்கு பிறகு நில சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது நிறைய கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. அப்படி அந்த நில சீர்திருத்தங்கள் சுதந்திரத்துக்கு பிறகு கொண்டு வரப்பட்ட நில சீர்திருத்தங்களுடைய முக்கியமான நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு அல்லது இடைத்தரகர் முறை ஒழிப்பு. ஓகேங்களா? ஸோ பிரிட்டிஷ் காலகட்டத்தில் என்னதான் ஆக்ட் போட்டிருந்தாலும் சுதந்திரத்துக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த நில சீர்திருத்தங்கள் சட்டங்கள் நிறைய கொண்டு வரதா இருந்து. ஸோ அந்த நில சீர்திருத்தங்கள் சட்டங்கள் மெயினா 4 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு அல்லது இடைத்தரகர்கள் முறை ஒழிப்பு, அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தார்ஸ். ஸோ அதாவது ஜமீன்தாரர்களுக்கும் கல்டிவேட்டர்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த இன்டர்மீடியேட்டரிஸ் அபாலிஷ் பண்றது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு சவாலாகவே இருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த இடைத்தரகர்களை வேற என்னென்ன டேர்ம்ஸ்ல சொல்லுவாங்க அப்படின்னா ஜமீன்தாரர்கள் அப்படின்னும் ஜாகிர்தார்கள் அப்படிங்கிற பேர்லயும் அழைப்பாங்க. ஸோ அப்போ உழுபவனுக்கே அந்த ஜமீன்தார் சிஸ்டம் போன்றவை அபாலிஷ் பண்றது மூலியமா உழுபவனுக்கே நிலம் சொந்தம் அப்படிங்கிற முறை கொண்டு வரப்பட்டது. ஏன்னா எந்த உழைப்பும் இல்லாம ஓகேங்களா அந்த நிலத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, விவசாயிகள் கிட்ட இருந்து அவங்களுடைய உழைப்பை சுரண்டுவாங்க இல்லையா? ஸோ இதை அபாலிஷ் பண்றதுக்காக இடைத்தரகர்கள் முறை அப்படிங்கிறது ஒழிக்கப்பட்டுச்சு. ஸோ உழுபவருக்கே நிலம் சொந்தம் அப்படிங்கிற முறை கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த ஜமீன்தாரர் முறை அப்படிங்கிறது மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல ரொம்ப ஈஸியா ஒழிக்க முடிஞ்சது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அங்க இருந்த பத்திரப்பதிவுகள் முறையும் நிர்வாக இயந்திரம் அப்படிங்கிறதும் தான் காரணமாக இருந்தது. இது ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ்னு சொல்லலாம். அடுத்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ்னுடைய 2வது முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா நில உச்சவரம்பு கொண்டு வருதல் அப்படின்னு சொல்லக்கூடிய லேண்ட் சீலிங். அப்போ ஒருத்தர் அதிகபட்சம் இவ்வளவு நிலங்கள் தான் வைத்திருக்கணும் அப்படிங்கறத சொல்லும் போது எக்ஸஸான நிலங்கள் வச்சிருக்கக்கூடியவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிலங்கள் பறிக்கப்பட்டு யாருக்கு கொடுக்கப்படும், நிலம் இல்லாத ஏழை விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் வழங்கப்படும். ஓகேங்களா? ஸோ அப்படி எல்லா மாநிலங்களுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த நில உச்சவரம்பு சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரி இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. மாநிலத்துக்கு மாநிலம் இந்த நில உச்சவரம்பு சட்டம் அப்படிங்கிறது மாறுபட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்ஸாம் மாநிலத்துல பாத்தீங்க அப்படின்னா 50 ஏக்கர் வரைக்கும் ஒருத்தர் வச்சுக்கலாம் இருந்தது. இதே ஜம்மு காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியில 22.75 ஏக்கர் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னும் மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் 25 ஏக்கர் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சோ ஆக மொத்தம் நில உச்சவரம்புன்னு கொண்டு வரப்பட்டு ஒருத்தர் அதிகபட்சம் இவ்வளவு ஏக்கர் நிலங்கள் தான் வச்சுக்க முடியும். அதுக்கு மேல இருந்துதான் நிலம் இல்லாத விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் அது வழங்கப்படும் அப்படிங்கறதான் லேண்ட் சீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நில உச்சவரம்பு. இது எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரி இல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாதிரியானதாக இருந்து. சோ இதனால என்னாச்சு அப்படின்னா அரசியல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவெடுக்க ஆரம்பிச்சது. இதனாலேயே நில உச்சவரம்பு சட்டங்கள் அப்படிங்கிறத முறையா செயல்படுத்த முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும்.
அப்படி தமிழ்நாட்டிலையும் இது சார்ந்த நிறைய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அப்படி மெயினா 2 முக்கியமான சட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா தஞ்சாவூர் பண்ணையாள் பாதுகாப்பு சட்டம், பண்ணையாள் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கறத எனாக்ட் பண்ணிருப்பாங்க. எப்போ அப்படின்னா இந்தியர் 1952 1952ல தஞ்சாவூர் பண்ணையாள் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு குத்தகை விவசாயிகளுடைய பாதுகாப்புக்காக இந்த சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம 1961ல நில உச்சவரம்பு சட்டம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாட்டுல. சோ அதுக்கு பிறகு காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த நில உச்சவரம்பு சட்டத்துல விதிமுறைகள் அப்படிங்கறத திருத்தம் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான ஆக்ட், குத்தகை விவசாயிகளுடைய பாதுகாப்புக்கு தஞ்சாவூர் பண்ணையாள் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சொல்லக்கூடிய பண்ணையாள் பாதுகாப்பு சட்டம் 1952ல எனாக்ட் பண்ணப்பட்டது. அடுத்தது நில உச்சவரம்பு சட்டம்னு சொல்லக்கூடிய லேண்ட் சீலிங் ஆக்ட் அப்படிங்கிறது 1961 1961ல எனாக்ட் பண்ணப்பட்டது. அடுத்தது 3வது அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா குத்தகை வாரம் ஒழுங்குபடுத்தல், அதாவது டெனன்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலேட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? சோ அப்போ லேண்ட் ஓனர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குத்தகை விவசாயிகளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா குத்தகைக்கு பணம் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. பட் ஆனா பாத்தீங்க அப்படின்னா கடுமையான குத்தகை நிபந்தனைகள் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருந்துச்சு. இதனாலேயே பாத்தீங்க அப்படின்னா கூலி காரணமாகவும் வேளாண்மை தொழில் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது, ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கப்பட்டது. கடுமையான குத்தகை முறைகளை பின்பற்றினதும் கூலி போன்ற விஷயங்கள் காரணமாகவும் வேளாண்மை தொழில ஒரு சமமற்ற நிலைன்னு சொல்லக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது உருவாச்சு. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம சுரண்டல்கள், ஓகேங்களா, சோ குத்தகை விவசாயிகள் மீது ஆதிக்கம் செலுத்தப்பட்டது, மனித சுரண்டல் அப்படிங்கிறது நடந்தது, எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது நடந்தது. இதனாலேயே மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசும் மத்திய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் சேர்ந்து விவசாய கொள்கைன்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சரல் பாலிசி, அக்ரிகல்ச்சரஸ் பாலிசின்னு சொல்லக்கூடிய வேளாண் சார்ந்த விவசாய கொள்கைகள் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சோ அப்போ லேண்ட் ஓனர்ஸ்க்கும் சரி, கீழே இருக்கக்கூடிய டெனன்ட்ஸ் சொல்லக்கூடிய குத்தகை விவசாயிகளுக்கும் சரி, 2 பேருக்குமே சமமான வாய்ப்புகளை வழங்கும் நோக்கில இந்த சட்டங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எனாக்ட் பண்ணிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. இதுல யாருடைய பரிந்துரை ரொம்ப முக்கியமா இருந்தது அப்படின்னா பிளானிங் கமிஷன் சொல்லக்கூடிய திட்ட ஆணையத்துடைய பரிந்துரை அப்படிங்கிறதும் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. ஏன்னா லேண்ட் ஓனர்ஸ்க்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது, குத்தகை விவசாயிகளுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆணையத்தால நிறைய பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டு அதுவும் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா அமல்படுத்தப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். அண்ட் தென் 4th அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா கூட்டுறவு விவசாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சர். ஸோ 4வது இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ்ல பண்ண முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விவசாய நிலங்களை குத்தகைகள் எடுத்து அனைவரும் இணைந்து பயிரிட்டு, ஓகேங்களா, விவசாய நிலங்களை குத்தகைக்கு எடுத்து எல்லாரும் சேர்ந்து அங்க வேளாண்மை பயிரிடுவாங்க. ஓகேங்களா? சோ குத்தகை வாரம் மற்றும் செலவினங்கள் போக, ஓகேங்களா, குத்தகைக்கு கொடுக்க வேண்டிய பணம் மற்றும் செலவுகள் போக மீதி வரக்கூடிய விளைச்சல வரக்கூடிய பணத்தை என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே சமமா பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த கூட்டுறவு விவசாய முறை அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. அப்போ கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நிறைய பேர் சேர்ந்து ஒரு நிலத்தை குத்தகைக்கு எடுத்துருவாங்க, அங்க பயிரிடுவாங்க. சோ குத்தகைக்கு தர வேண்டிய பணம் அந்த வந்துட்டு பயிருக்கான செலவு, இது போக விளைச்சல எது வருதோ அதை எல்லாரும் என்ன பண்ணிப்பாங்க, சமமா பகிர்ந்துப்பாங்க. அதுதான் கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டுறவு விவசாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப 1960களுடைய இறுதி வரை 1.88 லட்சம் உறுப்பினர்களுடன் சுமார் 7294 கூட்டுறவு விவசாய சங்கங்கள் அப்படிங்கிறது இயங்குச்சு. இதுல கிட்டத்தட்ட 3.93 லட்சம் ஹெக்டேர் பயிர்கள் அப்படிங்கிறது பயிரிடப்பட்டது. இருந்தாலும் பெரும்பாலான கூட்டுறவு சங்கங்கள் அப்படிங்கிறது என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா செயலிழந்து போக ஆரம்பிச்சது. சில சங்கங்கள் மட்டுமே பெயரளவுக்கு அரசினுடைய மானியத்துடனும் செயல்பட ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேங்களா? சோ இதில் நிலங்கள் கூட்டு நடவடிக்கையோ வளங்கள் திரட்சியோ இல்லாம இருந்தது. சோ பல மாநிலங்கள்ல நில சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது இந்த கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் டிக்ளைன் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் அமைஞ்சது. சோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மெயினா இந்தியால இந்தியன் கோஆபரேட்டிவ் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய கூட்டுறவு சட்டம் அப்படிங்கிறது 1904ல எனாக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த சட்டத்தை பேஸ் பண்ணி சென்னை மாகாண கூட்டுறவு சங்கம்னு சொல்லக்கூடிய சென்னை ப்ராவின்சியல் கோஆபரேட்டிவ் ஆக்ட் அப்படிங்கிறது 1932ல எனாக்ட் பண்ணப்பட்டது. அப்ப 1904ல இந்தியாவில் எனாக்ட் பண்ணிருப்பாங்க, 1932ல தமிழ்நாட்டில் எனாக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்கிறது 3 ஆர்கனைசேஷன்ஸ் கீழே ஒர்க் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டுறவு வங்கிகள். அடுத்தது நிலவள வங்கிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், லேண்ட் டெவலப்மெண்ட் போர்ட்ஸ் ஆர் பேங்க்ஸ். அடுத்தது 3வது கூட்டுறவு சங்கங்கள்னு சொல்லக்கூடிய கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் சொல்லிட்டு இந்த 3 அமைப்புகளுக்கு கீழே தான் கூட்டுறவு விவசாயம் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா? ஸோ கூட்டுறவு வங்கிகள்னு சொல்லக்கூடிய கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், நிலவள வங்கிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், அண்ட் தென் கூட்டுறவு சங்கங்கள்னு சொல்லக்கூடிய கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் கீழே செயல்பட்டது. ஸோ வேளாண் தொழிலுக்காக மட்டும் இல்லாம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கைத்தறி நெசவு, தட் இஸ் ஹேண்ட்லூம், பட்டு நெசவு, மண்பாண்டம் செய்தல் போன்ற பல கைவினை தொழில்களுக்கும் கூட்டுறவு சங்கங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டு கோஆபரேட்டிவ்ஸ் மூலியமா செயல்படுத்தப்பட்டது. ஸோ அப்படி தமிழ்நாட்டில் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான கூட்டுறவு அமைப்புகள் அப்படிங்கிறது இப்போ செயல்பட்டு வருது அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். அண்ட் அடுத்தது நிலச்சட்டம். ஸோ நிறைய நில சீர்திருத்தம் சம்பந்தமா நிறைய ஆக்ட் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. மெயினா பாத்தீங்க அப்படின்னா LARR ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லேண்ட் அக்வஷன்
ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரிஃபார்ம் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. அதாவது பாத்தீங்க அப்படின்னா அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நில சம்பந்தப்பட்ட நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. லேண்ட் அக்விசிஷன், ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரிஃபார்ம் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நில சீர்திருத்தம் தொடர்பான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அப்படி அது எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2013 கொண்டு வரப்பட்டது. எதுக்காக அந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்கு அரசு என்ன பண்ணுவாங்கன்னா பொதுமக்கள் கிட்ட இருந்து நிலங்களை கையகப்படுத்துவாங்க. இல்ல தனியாருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யறதுக்காக தனியாருடைய திட்டங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிலம் கையகப்படுத்துவாங்க. அப்படி நிலம் கையகப்படுத்தும் போது என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த நிலச்சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2013 சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்ப அரசு ஒரு நிலத்தை கைப்பற்றாங்க அப்படிங்கும் போதோ இல்ல தனியார் நிறுவனங்களோட சேர்ந்து அந்த நிலத்தை கைப்பற்றாங்க அப்படிங்கும் போது அதுக்கு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க இல்லையா. அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் LARR ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலச்சட்டம் 2013. ஓகேங்களா. அப்படி இந்த நிலம் கையகப்படுத்தும் போது வெளிப்படைத்தன்மை, நியாயமான இழப்பீடு பெறும் உரிமை மற்றும் மறு குடியிருப்பு திருத்த சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. அப்போ 2013 கொண்டு வந்திருந்த இந்த நில சீர்திருத்த நிலச்சட்டத்துல என்ன பண்றாங்க 2015 அமெண்ட்மெண்ட் அப்படிங்கறத மேற்கொள்றாங்க. என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க? அப்படி ஒரு நிலத்தை நம்ம கையகப்படுத்துறோம் அப்படின்னா அதுக்கு மாற்றம் என்ன பண்ணணும், அதுல வெளிப்படைத்தன்மை இருக்கணும், நியாயமான இழப்பீடு, அந்த நிலத்துக்கான நியாயமான இழப்பீடுகளை வழங்கணும், அந்த மறு குடியிருப்புன்னு சொல்லிட்டு அவங்களை வேற ஒரு இடத்துல ரீலோகேட் பண்ணணும். இது மூணையும் பண்றதுக்கான திருத்தம் 2015 கொண்டு வரப்பட்டது. அண்ட் தென் இந்த சட்டம் எதுக்காக மெயினா கொண்டு வரப்பட்டதுன்னா 5 விஷயத்தை ஊக்குவிப்பதற்காக. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பாதுகாப்பு. ஓகேங்களா. ஸோ ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு. அண்ட் தென் ஊரக உள்கட்டமைப்பு, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு, எளிய மக்கள் வீட்டு வசதி திட்டங்கள், அஃபோர்டபிள் ஹவுசிங், எளிய மக்களுக்கு வீட்டு வசதி திட்டங்களை ஏற்படுத்தி தருது. அண்ட் தென் தொழிற்சாலை தொகுப்புன்னு சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் உருவாக்குறதுக்கும் அரசு தனியார் பங்கேற்புடன் உள்கட்டமைப்பு திட்டங்கள்னு சொல்லக்கூடிய பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்போட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்காக. அப்போ மெயினா அரசு எதுக்காக நிலங்களை கையகப்படுத்துவாங்க? இந்த மாதிரியான 5 விஷயத்துக்காக நிலங்களை கையகப்படுத்துவாங்க. அப்படி கையகப்படுத்தக்கூடிய இந்த நிலங்களுக்கு ஓகே இந்த 5 காரணங்களுக்காக கையப்படுத்தக்கூடிய நிலங்களுக்கு விதிவிலக்கு அப்படிங்கிறது வழங்கப்படுது. ஓகேங்களா. இதுல 2013 கொண்டு வந்த அந்த சட்டத்துல ஓகேங்களா இந்த 5 வகைமை பிரிவுகளுக்கும் இந்த சட்டத்திலிருந்து விலக்களிக்கப்படுது. அதாவது 2013 சட்டத்தின்படி ஓகேங்களா தனியார் நிலங்களுக்கு நிலம் கையகப்படுத்த ஓகேங்களா சோ தனியார் நிலங்களுக்கு நிலம் கையகப்படுத்த அந்த நிலத்தின் உரிமையாளர்களில் 80 விழுக்காடு உரிமையாளர்களின் ஒப்புதல் பெறணும். ஓகேங்களா. சோ தனியார் நிலங்களுக்காக ஒரு நிலத்தை கையகப்படுத்துறாங்கன்னா நில உரிமையாளர்கிட்ட இருந்து 80% ஆஃப் ஒப்புதலை வாங்கணும். இதே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா தனியார் பங்களிப்போட செயல்படுத்தக்கூடிய திட்டமா இருக்குது அப்படின்னா அந்த நில உரிமையாளர்கள் கிட்ட இருந்து 70% அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், பெர்மிஷனை நம்ம வாங்கிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த நிபந்தனை யாருக்கு கிடையாது? இந்த முதல் 5 இருக்கவங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா. விச் மீன்ஸ் இந்த 5 கேட்டகரியில பாதுகாப்பு, ஊரக உள்கட்டமைப்பு, எளிய மக்கள் வீட்டு வசதி திட்டங்கள், தொழிற்சாலை தொகுப்பு, அரசு தனியார் பங்கேற்புடனான உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு இந்த பெர்மிஷன் வாங்கணுங்கிற அவசியம் இல்ல. முழுக்க அரசாங்கம் அதை எடுத்துக்கலாம். இதை தாண்டி இருக்கிற மீதி விஷயங்களுக்கு தான் சோ தனியார் நிலங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா 80% ஆஃப் சப்போர்ட் அப்படிங்கிறது வேணும். அந்த நில உரிமையாளர்கிட்ட இருந்து 80% ஆதரவாவது இருக்கணும். தனியார் நிலங்களுடைய தனியாருடைய பங்களிப்போட ஒரு அரசு திட்டம் செயல்படுத்தப்படுதுன்னா 70% ஆஃப் பீப்புள் அதுக்கு அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பல்போக நிலங்களை கையகப்படுத்துவதற்கு இந்த நிலச்சட்டம் 2013 விதித்திருந்த நிபந்தனைகளிலிருந்து முன்கூறிய 5 பிரிவுகளுக்கு இச்சட்டம் விலக்களிப்பதுடன் இந்த திட்டங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான மதிப்பீடு ஆய்வு செய்யப்படணும் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். அப்போ இந்த 5 பிரிவுகளுக்கும் 2013 ஆக்ட்ல இருந்து விலக்கு கொடுத்திருக்காங்களே நிலச்சட்டத்துல இருந்து, அப்போ அதுக்கு ஏத்த மாதிரியான காம்பன்சேஷன் கொடுக்கணுமா? சோ அதை மதிப்பீடு செய்யறதும் இவங்களுடைய முக்கியமான வேலைங்கிறாங்க. சோ தேசிய நெடுஞ்சாலைகள் சட்டம், ரயில்வே சட்டம் போன்ற இதர சட்டங்களின் கீழும் இழப்பீடு, புனர்வாழ்வு, மறுகுடியிருப்பு வழங்குவது தொடர்பான பிரிவுகளும் இச்சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டன. அப்ப நேஷனல் ஹைவே ஆக்டா இருக்கலாம், ரயில்வே ஆக்டா இருக்கலாம், அவங்க அது மூலியமா ஏதாவது இந்த நிலம் கையகப்படுத்துறாங்கன்னா சோ அவங்களுக்கும் இழப்பீடுகள் வழங்குறது, குடியிருப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது போன்றவை முக்கியமான விஷயங்களாக பார்க்கப்பட்டது. இந்த நிலச்சட்டம் 2013 கீழ் குறிப்பிட்டுள்ளபடி தனியார் நிறுவனங்களுக்கான நிலம் கையகப்படுத்துதல் பிரிவில் மாற்றங்கள் ஏற்படுத்தியது. இதன்படி தனியார் பிரிவின் கீழ் கம்பெனிகள், குழும நிறுவனங்கள், லாப நோக்கற்ற அமைப்புகள் ஆகியவற்றையும் சேர்க்க முடியும். அப்ப இந்த இடத்துல இந்த 2013 ஆக்ட் படி தனியார் அமைப்புகள் எதை சொல்றாங்க அப்படின்னா ஒரு பிரைவேட் கம்பெனியை சொல்லலாம், குழும நிறுவனங்கள் ஒரு செட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ், குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சொல்லலாம், அண்ட் லாப நோக்கற்ற அமைப்புகள்னு சொல்லக்கூடிய என்ஜிஓஸ், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சோ அப்ப இந்த வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிருப்போம்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் சொல்லக்கூடிய நில சீர்திருத்தங்கள். சோ சுதந்திரத்தின் பிறகு நில சீர்திருத்தங்கள் எந்த அளவுக்கு முக்கியமானதா இருந்துச்சு, என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கறத பார்த்திருப்போம். அண்ட் நில சீர்திருத்தங்களுக்கு முக்கியமான நோக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அண்ட் தென் முக்கியமான சட்டங்கள் என்னென்ன கொண்டு வந்திருந்தாங்க, மெயினா நிலச்சட்டம் அப்படிங்கிறது அந்த நிலத்தை கையகப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான அம்சங்களோட இருக்கு அப்படிங்கிற கான்செப்ட் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சோ அடுத்த வீடியோல கிரீன் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய பசுமை புரட்சி சம்பந்தமான கான்செப்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.